உரக்கப் பேசுபவர்களை அனைவரும் கவனிக்கிறார்கள். அவர்கள் கூட்டங்களை ஆதிக்கம் செய்கிறார்கள், குறுக்கிடுகிறார்கள், முதலில் பேசுகிறார்கள், நீண்ட நேரம் பேசுகிறார்கள். முதலில் இது தன்னம்பிக்கை போல் தோன்றும். ஆனால் உற்று நோக்குங்கள். காலப்போக்கில் அவர்களின் செல்வாக்கு சுருங்குகிறது. அவர்களுக்கு திறன் இல்லை என்பதால் அல்ல, சத்தத்திற்கு ஒரு ஆயுட்காலம் உண்டு என்பதால். பேரிரைச்சல் உடனடி கவனத்தை ஈர்க்கிறது. அந்த கவனம் அதிகாரம் போல் உணரப்படுகிறது. ஆனால் கவனம் என்பது செல்வாக்கு அல்ல. நீங்கள் பேசாத போதும் எஞ்சியிருப்பதே செல்வாக்கு. உரக்கப் பேசுபவர்கள் வெளிப்படைத்தன்மையை அதிகாரம் என்று குழப்பிக் கொள்கிறார்கள். நான் அதிகம் கேட்கப்பட்டால் நானே முக்கியமானவன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் சமூக அமைப்புகள் சத்தத்திற்கு வெகுமதி அளிப்பதில்லை. அவை துல்லியமான அளவீட்டிற்கே மதிப்பளிக்கின்றன. ஒருவன் எவ்வளவு அதிகமாக பேசுகிறானோ அவ்வளவு எளிதாக கணிக்கக்கூடியவனாகிறான். அந்த கணிப்புத்தன்மை அவனது உத்திசார் மதிப்பினை குறைக்கிறது. உங்கள் எதிர்வினை, உங்கள் கருத்து, உங்கள் உணர்ச்சி தூண்டுதல்களை அனைவரும் அறிந்தால் உங்களை நிர்வகிப்பது எளிதாகிவிடும். மறுபுறம் அமைதி ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகிறது. அதுவே கணதியையும் உருவாக்குகிறது. அமைதியான மனிதன் இறுதியாக பேசும்போது மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். ஏனெனில் அது அரிதானது. அரிதானது என்பதே மதிப்பின் அடையாளம். பணி சூழல்களில் உரக்கப் பேசுபவர்கள் ஆரம்பத்திலேயே உச்சம் தொடுகிறார்கள். அவர்கள் விரைவில் கவனிக்கப்படுகிறார்கள். ஆனால் காலப்போக்கில் தங்களை மிகைப்படுத்தி காட்டுகிறார்கள். அவர்கள் பாதுகாப்பின்மையை வெளிப்படுத்துகிறார்கள். உராய்வுகளை உண்டாக்குகிறார்கள். அதே சமயம் அமைதியான கவனிப்பாளர் அதிகார அமைப்புகளை பயில்கிறார், கூட்டணிகளை புரிகிறார், சரியான நேரத்தில் பேசுகிறார். செல்வாக்கு வளர்கிறது மெதுவாக, ஆனால் அது பன்மடங்கு பெருகுகிறது. உயர்தகுதியுள்ள நபர்கள் அமைதியை நிரப்ப அவசரப்படுவதில்லை. அவர்கள் இடைவெளிகளை இயல்பாக கையாள்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்காக போட்டியிடுவதில்லை, ஏனெனில் அவர்களுக்கு அங்கீகாரம் தேவையில்லை. நான் போட்டியிடவில்லை என்பதே அமைதியின் சமிக்ஞை. போட்டியிடாதவர் பெரும்பாலும் போட்டிக்கு மேலேயே வீற்றிருக்கிறார். குறுகிய காலத்தில் சத்தம் அறைகளை வெல்லும், நீண்ட காலத்தில் அடக்கமே செல்வாக்கை வெல்லும். உரக்கப் பேசுபவர்கள் சில தருணங்களுக்காக நினைவு கூறப்படுகிறார்கள். அமைதியானவர்கள் அவர்களின் முடிவுகளுக்காக நினைவு கூறப்படுகிறார்கள். முடிவுகளே விளைவுகளை தீர்மானிக்கின்றன. நீங்கள் எந்த விளையாட்டை விளையாடுகிறீர்கள் என்பதை கவனமாக தேர்ந்தெடுங்கள்.